இரண்டாவது ஆண்டு முடிவதற்குள் பாரிய மாற்றம் ஏற்படும், ரணில் தெரிவிப்பு. தோல்வியடைந்த அரசாங்கங்களின் பாதையில் அனுர அரசும் செல்கிறது, சுமந்திரன் விசனம். பெல்லன்வில துப்பாக்கிச்சூடு, காயமடைந்த நபர் உயிரிழப்பு. ஜனாதிபதி மாளிகையில் வெளிநபர்களா, சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி. ஜனாதிபதி செயலகத்தின் 26 வாகனங்கள் மாயம், விசாரணையில் அம்பலமான தகவல். தமிழ் முஸ்லிம் பேரவையின் கூட்டணியின் பிரதிநிதியாக பெயரிடப்பட்டுள்ள ராதாகிருஷ்ணன். செம்மணி மனித புதைகுழி, கடந்த கால வடுக்கள் தீர்க்கப்படவில்லை, ஐரோப்பிய ஒன்றியம் கவலை. சரிந்தது ராஜபக்ச ராஜ்யம், கண்ணாடி முன்னால் நின்று மஹிந்த கேட்க வேண்டிய ஒரே கேள்வி. ஜாலில் உணர்வு ரீதியாக முன்னெடுக்கப்பட்ட கருப்பு ஜூலை நினைவேந்தல். பெல்லன்வில பகுதியில் நேற்றிரவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடை நடத்தியவர் மற்றும் அவர் வந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் ஆகிய இருவருமே நவகமோ பகுதியில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர் ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற ஒருவர் எனவும், மின்னேறிய ராணுவ முகாமிலிருந்து துப்பாக்கிகளை கடத்திய சம்பவத்தில் தொடர்புடைய ஒரு சந்தேக நபர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு 7:45 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பெல்லன்வில நடைபாதை நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள உணவகம் ஒன்றின் முன்னால் நின்றிருந்த உணவக உரிமையாளரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் துப்பாக்கிச் சூடுகளை நடத்தியவர்கள் தப்பிச் சென்றிருந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த 55 வயதுடைய நபர் களுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். இவ்வாறு உயிரிழந்தவர் கொஸ்மல்லி எனப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபரின் உறவினர் என பதிவாகியுள்ளதாகவும், அவரது எதிர்த்தரப்பினரால் இத்துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவத்தை அடுத்து பொரலஸ்குமோ போலீசார், கல்கிச தோட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட பல விசாரணை பிரிவுகள் இணைந்து விசாரணைகளை ஆரம்பித்திருந்த நிலையில் அதன் பலனாக இந்த 2 சந்தேக நபர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் கடந்த காலத்தின் காயங்கள் இன்னும் ஆறவில்லை என்பதை செம்மணி மனித புதைகுழி தெளிவாக நினைவூட்டுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உண்மையையும் நீதியையும் தேடி தொடர்ந்து போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியம், களத்தில் பணியாற்றும் குழுக்களின் முயற்சிகள் உறுதியான பலன்களை தர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. செம்மணி மனித புதைகுழிக்கு சென்ற ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப பிரதிநிதிகளிடமிருந்து மனுவை பெற்றுக் கொண்டதுடன் உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்குரலை தேடும் முயற்சியில் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து ஐரோப்பிய ஒன்றியம் உத்திபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கையின் கடந்த கால வடுக்கள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என்பதற்கான மிக கடுமையான நினைவூட்டலாகவே யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விளங்குகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தொடர்ந்தும் உண்மையை தேடியும் நீதிக்காகவும் போராடி வருகின்றனர். களத்தில் பணியாற்றும் குழுக்களின் முயற்சிகள் உறுதியான பலன்களை தர வேண்டும். அப்போதுதான் குடும்பங்கள் உண்மையை அறிந்து நீதியை பெற முடியும். செம்மணி மனித புதைகுழி தளத்திற்கு விஜயம் செய்த போது வளைந்த காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து மனுக்களை பெற்றுக் கொண்டும் உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்குரலுக்கானவர்களின் தேடலுக்கு தொடர்ச்சியான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவே தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதி பல தசாப்தங்களாக நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு மோதல்களின் போது காணாமலாக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களின் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுடன் பிணைக்கப்பட்ட ஒரு துயர வரலாற்றை கொண்டுள்ளது. கடந்த காலங்களில் மனித உரிமை மீறல்கள் மற்றும் வளைந்த காணாமலாக்கப்படுதல்களின் அடையாளமாக விளங்கும் இப்பகுதியில் அண்மைய காலங்களில் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பு மற்றும் தடயவியல் நிபுணர்களின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வாராய்ச்சிகளில் நூற்றுக்கணக்கான மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் எலும்புக்கூடுகள், ஆடைகள், குழந்தைகளுக்கான பொருட்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் போன்ற சான்றுகளும் இப்புதைகுழிகளிலிருந்து வெளிக்கொணரப்படுவது ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளது. செம்மணி புதைகுழி தளத்திற்கு வருகை தந்த ஐரோப்பிய ஒன்றிய தூது குழுவினரிடம் வடகிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை மனு ஒன்று கையளிக்கப்பட்டது. தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை அறியும் உரிமை பல தசாப்தங்களாக மறுக்கப்பட்டு வருவதாகவும், உள்நாட்டு விசாரணை பொறிமுறைகள் மீது தங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை என பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கண்ணீருடன் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் சர்வதேசத்தின் நேரடி தலையீடு அவசியம் என்றும், உண்மையான நீதியும் பொறுப்புக்குரலும் சர்வதேச விசாரணை மூலமே சாத்தியமாகும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். பாதிக்கப்பட்ட மக்களின் துயரங்களை நேரில் கேட்டறிந்த ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர்கள் இலங்கையில் மனித உரிமைகள் நிலைநாட்டப்படுவதற்கும் உண்மை மற்றும் நீதிக்கான தொடர்ச்சியான முன்னெடுப்புகளுக்கும் தங்களது முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1993ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட சிறை கைதிகளின் கருப்பு ஜூலை நினைவேந்தல் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் தந்தை செல்வாரங்கில் உணர்வு ரீதியாக முன்னெடுக்கப்பட்டது. குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த நினைவேந்தலானது முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஆரம்பத்தில் பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏனைய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டதுடன் நினைவுரைகள் இடம்பெற்றன. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், சிவஞானம் ஸ்ரீதரன், குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் முருகையா கோமகன், வேலன் சுவாமிகள், ஜெபரட்னம் அடிகளார், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ், காணாமலாக்கப்பட்டோரது சங்கத்தினர், பல்கலைக்கழக மாணவர்கள், முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் பார்த்திபன், படுகொலை செய்யப்பட்டோரது உறவுகள், தமிழ் தேசியம் சார செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சிகளின் ஒன்றுகூடல் ஒரு ஆரம்பம் மட்டுமே. அரசாங்கத்தின் 2வது வருடம் நிறைவடைவதற்குள் பாரிய மாற்றத்தை காண முடியும் என தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க, நாட்டில் நிலுவையில் உள்ள 11 லட்சம் வழக்குகளை தீர்ப்பதற்காக தெரிவு குழு ஒன்றை நியமிக்குமாறு பாராளுமன்றத்திற்கு யோசனை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளார். கொழும்பு 7 அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றின் போது ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், அனைத்து கட்சிகளும் தற்பொழுது மட்டத்திற்கு இறங்கி அரசியல் வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளன. இந்த ஒன்றுகூடல் ஒரு ஆரம்பம் மட்டுமே. 2வது வருடம் நிறைவடைவதற்குள் பாரிய மாற்றத்தை காண முடியும். தற்போது இலங்கையின் அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக ஒன்று கூடியுள்ளன. அது மட்டுமின்றி நாளை பௌத்த பிக்குகளின் பெரிய மாநாடு ஒன்றும், புதன்கிழமை சட்டத்தரணிகள் மாநாடு ஒன்றும் அழைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து அனைவரும் ஒருமித்த கருத்துடன் எவ்வாறு செயற்படுவது என்பது குறித்த முடிவுக்கு வர வேண்டும். நாட்டில் உள்ள 11 லட்சம் வழக்குகளை தீர்ப்பதற்காக தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு பாராளுமன்றத்திற்கு யோசனை ஒன்றை எதிர்க்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாகவே எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரே இடத்திற்கு வந்துள்ளமை மகிழ்ச்சிக்குரிய விடயம். ஜனாதிபதி அனுரவின் செயல்கள் காரணமாக அனைத்து சட்டத்தரணிகளிடமிருந்தும் ஒன்றிணையுமாறு பாரிய அழுத்தம் எமக்கு வந்துள்ளது. அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் கூட தற்பொழுது ஒன்றிணைந்துள்ளனர். எவரும் எதிர்பாராத விதமாக எதிர்க்கட்சி ஒன்றுபட்டுள்ளது. மறுபுறம் அரசாங்கத்தின் மகாநாயக்க தேர்வுகள் மற்றும் பிக்குகளை பகைத்துக் கொண்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளின் பலம் மேலும் வலுவடைந்து செல்கிறதே தவிர வீழ்ச்சி அடையவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மாளிகைகளில் வெளிநபர்கள் தங்கியிருப்பதாக ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி மாளிகைகளில் வெளிநபர்கள் யாரும் தங்கியிருக்கவில்லை என்றும் அந்த செய்தி முற்றிலும் தவறானது எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் நாடு முழுவதிலும் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளில் 3089 வெளிநபர்கள் தங்கியிருப்பதாக செய்தி வெளியானது குறித்து ஜனாதிபதி ஊடகப்பிரிவு இந்த விளக்கம் அளித்துள்ளது. அத்துடன் குறித்த ஆண்டின் போது ஜனாதிபதி மாளிகைகளின் வளாகத்தில் உள்ள ஏனைய கட்டடங்களின் பாதுகாப்பு படை அதிகாரிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் ஏனைய துறைகளைச் சார்ந்த அதிகாரிகள் அதிகாரப்பூர்வ தேவைகளுக்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் தங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள ஜனாதிபதி ஊடகப்பிரிவு, ஆனால் அந்த அதிகாரிகள் யாரும் ஜனாதிபதி மாளிகைக்குள் தங்கியிருக்கவில்லை என்றும் அவ்வறிக்கையில் மேலும் தெளிவுபடுத்தியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கமும் கடந்த காலத்தில் தோல்வியடைந்த அரசாங்கங்களின் பாதையிலேயே செல்கின்றது. தற்போதைய அரசாங்கத்திற்கு இருக்கும் அதீத பெரும்பான்மையின் அடிப்படையில் எடுக்கப்படும் தீர்மானங்களால் பேரனர்த்தமை நிகழும் ஆபத்து உள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்தார். ஆசியாவில் சில வரலாறுகள் நாடுகளை செழுமைப்படுத்துவதற்கு பதிலாக சில இனக்குழுமங்கள் மீதான அச்சங்களை தோற்றுவித்துள்ளன. அந்த வரலாற்று படைப்புகளை நான் எங்கு வெளிப்படுத்தவில்லை. அதே நேரம் நாட்டுக்கு SWRD பண்டாரநாயக்க சமஷ்டியை அறிமுகப்படுத்தி இந்த ஆண்டுடன் 100 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. 1926ஆம் ஆண்டு மோர்னிங் லீடர் பத்திரிகையில் சமஷ்டியை மையப்படுத்தியும் இலங்கைக்கு அதன் அடிப்படையிலான ஆட்சி முறையை வலியுறுத்தி 6 கட்டுரைகளை அவர் எழுதியிருந்தார். 1927ஆம் ஆண்டு ஜூலை மாதம் யாழ்ப்பாணத்திற்கு சென்று யாழ்ப்பாண மக்களை சமஷ்டி முறை சிறந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள செய்வதற்கான யாழ்ப்பாண உரை என்ற நிகழ்வையும் முன்னெடுத்திருந்தார். அனைவராலும் சமஷ்டி கட்சி என்று அறியப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக நான் இருக்கின்றேன். பல்வேறு இனக்குழுமங்கள் வாழும் இந்நாட்டில் கூட்டுறவு ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்பட்ட ஆட்சி முறையொன்றை உருவாக்குவதில் அர்ப்பணிப்புடன் முயற்சிக்கின்றோம். துரதிருஷ்டவசமாக இலங்கை வரலாற்றில் 3 அரசியலமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றில் சமஷ்டி முறைமை உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை. கடந்த வருடம் நமக்கு பலத்த எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்றது. அவர்கள் கடந்த ஆண்டு தேர்தலின் போது முன்வைத்த விஞ்ஞாபனத்தில் 2016ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரையில் முன்னெடுக்கப்பட்ட அரசியல் அமைப்புக்கான செயற்பாடு
நிலைப்பாடுகளை பூர்த்தி செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள். குறித்த காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட புதிய அரசியலமைப்புக்கான செயற்பாடுகளில் அனைத்து இனக்குழுமங்களின் பிரதிநிதித்துவங்களின் பங்கேற்பும் இணக்கப்பாடும் காணப்பட்டிருந்தது. அவ்வாறான நிலையில் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஆண்டொன்று நிறைவடைந்துள்ள நிலையில் புதிய அரசியலமைப்பு சம்பந்தமான செயற்பாடுகளுக்குரிய எந்த சமிஞ்சைகளையும் நான் காணவில்லை. கடந்த காலத்தில் தோல்வியடைந்த அரசாங்கங்களின் அதே பாதையில் தற்போதைய அரசாங்கமும் செல்வதை போன்றே தோன்றுகிறது. ஆனால் இலங்கையின் எதிர்காலத்திற்கு புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மிகவும் முக்கியமானது. அவ்வாறான நிலையில் தமக்குள்ள அதீத பெரும்பான்மையின் அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் தீர்மானங்களை எடுக்குமாக இருந்தால் அது பேரனர்த்தமாகும் ஆபத்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கண்ணாடி முன்னால் நின்று தன்னைத்தானே பார்த்து தெங் செபத என்ற கேள்வியை தற்போது கேட்டு பார்க்க வேண்டும் என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அவர்களின் குடும்பத்தார் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்நாட்டில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்துள்ளார்கள். கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச அரசாங்கங்கள் நாட்டை சீரழித்தனர் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளனர். பல அக்கிரமங்களை செய்தமை, சட்டத்தை தவறாக பயன்படுத்தியமை, நாட்டு மக்களின் பணத்தை கொள்ளையடித்து கோடீஸ்வரர்கள் ஆனமை உள்ளிட்ட செயல்களை மஹிந்த ராஜபக்ச அவருடைய சகோதரிகள், மனைவி மற்றும் பிள்ளைகள் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளனர். எனவே உங்களுடைய அக்கிரமங்களின் காலம் முடிவடைந்து விட்டது. மக்களுக்கான காலம் உருவாகி இருக்கின்றது. இன்னும் சிறிது காலத்திற்கு நீங்கள் சந்தோஷமாக இருந்து கொள்ள முடியும். எனினும் மக்கள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துள்ளனர். ராஜபக்ச குடும்பத்திலிருந்து மேலிருந்து கீழ் வரை குற்றம் புரிந்த அனைவருக்கும் தண்டனை கிடைப்பதை மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். இதனால் தான் மக்கள் உங்கள் ஆட்சியை வீழ்த்தி புதிய அரசாங்கம் ஒன்றை தேர்ந்தெடுத்துள்ளனர். மக்களின் பக்கமே எமது ஆதரவு இருக்கும். எனவே உங்களுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தயாராக இருங்கள். எப்போதும் எல்லோரையும் ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. எனவே யதார்த்தத்திற்கு முகம் கொடுக்க தயாராக இருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தின் பேரில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட 26 வாகனங்கள் இருந்ததற்கான தகவல்கள் இதுவரை சரிபார்க்கப்படவில்லை என்று தேசிய தணிக்கை அலுவலகம் வெளிப்படுத்தியுள்ளது. இந்த வாகனங்கள் காணாமல் போனது அல்லது ஏதேனும் நிறுவனம் அல்லது தனிப்பட்ட நபரிடம் ஒப்படைக்கப்பட்டதா என்பது குறித்து தணிக்கை துறைக்கு எந்த எழுத்துப்பூர்வ அறிக்கையும் அதிகாரிகள் சமர்ப்பிக்க தவறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி சம்பந்தப்பட்ட 26 வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும் அவற்றின் தற்போதைய நிலை குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை தற்போது ஒரு சிறப்பு விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2025 மே 28 அன்று இந்த வாகனங்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை நடத்தும் என்று ஜனாதிபதி செயலகம் தணிக்கை பிரிவுக்கு தெரிவித்துள்ளது. எனினும் இந்த ஆண்டு மார்ச் 19 அன்று கூட அந்த வாகனங்கள் இருந்ததற்கான ஆதாரம் சரிபார்க்கப்படவில்லை என்று தணிக்கை அறிக்கை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 1025 வாகனங்களை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இருந்து விடுவித்துக் கொள்ள இறக்குமதியாளர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. அவற்றில் 625 வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு 6 மாதங்களுக்கு மேலாகின்றன என இலங்கை சுங்கத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன பொஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். குறித்த வாகனங்களில் எந்தவிதமான சுங்க குற்றங்களும் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி எவ்வித சுங்க குற்றங்களும் ஒன்றை விடுவிக்கப்படாத வாகனங்களை சுங்க கட்டளை சட்டத்தின் 129வது பிரிவுக்கு அமைவாக ஏலம் விடுவதற்கு அல்லது டெண்டர் கோரை விற்பனை செய்வதற்கு எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் எந்த ஒரு பொருளையும் 1 மாதத்திற்குள் அதற்குரிய அனைத்து வரிகளையும் செலுத்தி விடுவித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் குறித்த சட்டத்தின் கீழ் அவற்றை விற்பனை செய்து அந்த பணத்தின் மூலம் அரசாங்கத்திற்கு தேவையான வரி தொகை அறவிட்டுக் கொள்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உரிய வரிகளை செலுத்திய பின்னர் எஞ்சியிருக்கும் தொகையை கொண்டு துறைமுக மற்றும் களஞ்சிய கட்டணங்களை செலுத்த முடியும். அக்கட்டணங்களை செலுத்திய பின்னரும் எஞ்சிய தொகை ஏதேனும் இருப்பின் அதனை தொடர்புடைய இறக்குமதியாளருக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் 1 மாதத்திற்கு மேலாக துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்படவில்லை எனில் அது குறித்து துறைமுக கட்டுப்பாட்டாளர் இலங்கை சுங்கத்திற்கு அறிவிக்க வேண்டும். தற்போது வரை விடுவிக்கப்படாத வாகனங்கள் குறித்து தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கமை எதிர்காலத்தில் அவற்றை விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இருப்பினும் நியாயமான காரணத்தினால் குறித்த வாகனங்களை விடுவித்துக் கொள்ள முடியாமல் போயுள்ளதாக ஏதேனும் இறக்குமதியாளர் அறிவிக்கும் பட்சத்தில் அது குறித்து பரிசீலிப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் முஸ்லிம் பேரவையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் இடம்பெறுவார் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் எம்பி தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமை குழு கூட்டத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமை குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையில் கூட்டணியின் பிரதிநிதியாக அதன் பிரதி தலைவரும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் பெயரிடப்பட்டுள்ளார்.
மேலும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு உறுப்பினரான பரத் அருள்சாமியும் இந்த பேரவையில் கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்துவதுடன் ராதாகிருஷ்ணன் எம்பிக்கு துணையாக செயற்படுவார் என்றும் கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் விடுத்துள்ள செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் இந்த ஆண்டில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 81,511 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இக்கால பகுதியில் டெங்கு நோயினால் 61 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் இந்த ஜூலை மாதத்திலே பதிவாகியுள்ளனர். அதற்கமைய இம்மாதத்தின் கடந்த சில நாட்களில் மட்டும் 26,136 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த ஜூன் மாதத்திலும் ஜூலை மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மட்டும் 47,670 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இக்கால பகுதியில் அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலே பதிவாகியுள்ளனர். அந்த எண்ணிக்கை 43,132 ஆகும். அவற்றுள் அதிகளவான நோயாளர்கள் கம்பகா மற்றும் கொழும்பு மாவட்டங்களிலே பதிவாகியுள்ளனர். கம்பகாவில் 17,209 நோயாளர்களும் கொழும்பில் 16,213 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். அத்துடன் நாட்டில் தற்போது 175 அதி அபாய வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. அம்பாறை மாவட்டம் உகன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் நீண்ட காலமாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த குடு அசங்க எனப்படும் போதைப் பொருள் வியாபாரி கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை பிராந்திய ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் நேற்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட திடீர் சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். உகன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் ஏற்கனவே பிரதான போதைப் பொருள் வியாபாரி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து குடு அசங்க ரகசியமான முறையில் போதைப் பொருள் விநியோகத்தை முன்னெடுத்து வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 250 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள், ஒரு தொகை ரொக்கப்பணம் மற்றும் கை தொலைபேசி என்பன போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபருடன் இணைந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த மேலும் 3 கைது செய்வதற்கான விரிவான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க எதிர்வரும் 30ஆம் தேதி லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் முன் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2015 முதல் 2019 வரை தேசிய லொத்தர் சபையின் 3 ஊழியர்களை ரவி கருணாநாயக்கவின் தனிப்பட்ட பணியாளர்களாக பணியாற்ற சட்டவிரோதமாக பணியமர்த்திய குற்றச்சாட்டின் பேரில் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காகவே அவர் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் முன் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட உள்ளதாக தகவல்களை தெரிவிக்கின்றன. வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் தலைவராக இருந்த சட்டத்திரணி ஷர்மிளா பெரேரா இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக லஞ்ச ஆணைக்குழுவின் விசாரணைக்கு முன்னதாக அழைக்கப்பட்டிருந்தார். அதன்போது இது தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நீதிமன்றம் அதே நாளில் அவருக்கு பிணை வழங்கியது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க மேற்குறித்த சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு அழைக்கப்பட உள்ள நிலையில் அன்றைய தினம் அவரை கைது செய்யவும் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரபல எழுத்தாளருமான சசி தரூருக்கும் சர்வஜன் அதிகாரம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீரவுக்கும் இடையே விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள சர்வஜன அதிகாரம் கட்சியின் அலுவலகத்தில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். தம்புள்ளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்புள்ளை கண்டி பிரதான வீதியின் கபுபத்த சந்தைக்கரையில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் பெண்ணின் 2 குழந்தைகளும் காயமடைந்த நிலையில் தம்புள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தம்புள்ளை நோக்கி பயணித்த டிப்பரக லோரியொன்று சாரதியின் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகிச் சென்று பாதசாரியான பெண் மற்றும் 2 குழந்தைகள் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது மூவரும் காயமடைந்த நிலையில் தம்புள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பெண் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் கபுவத்த பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய 4 பிள்ளைகளின் தாயான DM திலானி அரோஷா என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அவரது 19 மற்றும் 14 வயதுடைய 2 மகன்களும் இந்த விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை 19 வயதான மூத்த மகன் தம்முள்ள வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த பெண் குவைத்தில் வீட்டு பணிப்பெண்ணாக பணியாற்றிய பின்னர் 8 நாட்களுக்கு முன்பு இலங்கை திரும்பியதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்.
அம்பாறை நகரில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த விடுதியொன்றை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீசார் இணைந்து சுற்றி வளைத்துள்ளனர். இதன்போது அங்கு முகாமையாளராக பணியாற்றிய நபர் உட்பட பெண் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாறை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து உளவாளி ஒருவரை பயன்படுத்தி போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட திட்டமிட்ட நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட விடுதி முகாமையாளர் அக்கறை பெற்ற பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவருடன் கைது செய்யப்பட்ட பெண் கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் இருவரையும் அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான முதற்கட்ட சட்ட நடவடிக்கைகளை அம்பாறை தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.